ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பேர் புருஷோத்தமன். ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட பணமும் இருந்தது, நல்ல குணமும் இருந்தது. அடுத்தவங்களுக்கு அவராலான உதவியை செய்யணும்னு எப்பவும் நினைப்பாரு. ஒரு நாள் அவர் 2 பண்டிதர்களை சந்திச்சாரு. ஒருத்தர் பேர் ராமு பண்டிதர், இன்னொருத்தர் பேர் சோமு பண்டிதர். இந்த 2 பண்டிதர்களையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு புருஷோத்தமன். கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து போகணும் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டுக்கிட்டாரு. 2 பண்டிதர்களும் அதற்கு வர சம்மதிச்சாங்க. ஒரு நாள் 2 பண்டிதரும் பெரியவர் வீட்டுக்கு வந்தாங்க. பெரியவர் இவர்களை மிகவும் அன்போடு வரவேற்றார். விருந்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கிடையில 2 பண்டிதரில் ஒருத்தர், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு கிளம்பிட்டாரு. நான் போய் முதல்ல ஆற்றுல குளிச்சுட்டு வந்துடுறேன். அவர் புறப்பட்ட பிறகு புருஷோத்தமன் இன்னொரு பண்டிதர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ குளிக்க போயிருக்காரு ராம பண்டிதர். அவர் ஒரு பெரிய தத்துவ என்று ஊர் உலகமே சொல்லிட்டு இருக்கே. இப்படி அந்த பெரியவர் ராம பண்டிதரை பத்தி புகழ்ந்து பேசினதால சோமு பண்டிதரால சகித்து கொள்ள முடியல. உடனே பொரிந்து தள்ளிட்டாரு. ஊர் உலகத்துக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? அவர் ஒரு பெரிய வித்வான் சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு வேஷம். உண்மையை சொல்ல போனா அது ஒன்றும் தெரியாத மாடு. புருஷோத்தமனுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவர் இப்படி சொல்லுவாருன்னு இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனம் நொந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குளிக்க போயிருந்த ராமு பண்டிதர் திரும்பி வந்தார். ராமு பண்டிதர் வந்த பிறகு சோமு பண்டிதர் குளிக்க புறப்பட்டார். சோமு பண்டிதர் போன பிறகு புருஷோத்தமன் ராமு பண்டிதரிடம் பேச்சு கொடுத்தாரு. ஏங்க, உங்க கூட்டாளி சோமு பண்டிதர் ரொம்ப ஞானி போல இருக்கே. அவ்வளவுதான். இதை கேட்டதும் இவர் முகம் வாடி போச்சு. அப்புறம் சொன்னாரு, யாரு ஞானி? அவரா ஞானி? அவரை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாத போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு மோசமான கழுதை. இதை கேட்டதும் புருஷோத்தமன் இன்னும் நொந்து போனாரு. பதில் எதுவும் பேசல. பேசாமே இருந்துட்டாரு. சாப்பாடு நேரம் வந்தது. குளிக்க போயிருந்த சோமு பண்டிதரும் வந்து சேர்ந்துட்டாரு. 2 பண்டிதர்களையும் புருஷோத்தமன் அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தார். அவர்களுக்கு முன்னால் 2 தட்டுகள் வைக்கப்பட்டன. ஒரு தட்டில் பிள்ளை கொண்டு வந்து வைத்தார். இன்னொரு தட்டில் தவிட கொண்டு வந்து வைத்தார். இதை பார்த்த உடனே 2 பண்டிதர்களுக்கும் கோபம் வந்துடுச்சு. எங்களை என்ன மிருகம் நினைச்சிட்டீங்களா? எங்களை இப்படி அவமானப்படுத்துறதுக்காக தான் உங்க வீட்டுக்காக கூப்பிட்டீங்களா? அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 2 பண்டிதர்களும். ஐயோ, அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன், அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? நீங்க தான் அவரை கழுதானீங்க, அவரு தான் உங்களை மாடு அண்ணாரு. மாடும் கழுதையும் எதை சாப்பிடுமோ அதை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சேன். முதல்ல நான் உங்களை பண்டிதர் நினச்சி தான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நீங்கள் 2 பேரும் இங்கே வந்த பிறகு தான் நீங்கள் யாருன்றதை எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி விருந்தை ஏற்பாடு பண்ணேன், அவ்வளவுதான். இதை கேட்ட பிறகு பண்டிதர்கள் தலை குனிந்தார்கள். சௌமியா, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. காஃபி கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக ஒரு எரும மாடை கல்யாணம் பண்ணிருக்கலாம். பண்ணிருக்கலாம். அதுக்கு முதல்ல அந்த எரும மாடு சம்மதிக்கணும்.